யாராவது எங்கிட்ட வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான பிசினஸ் இது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கான என்னோட பதில் ட்ரேடிங் அப்படிங்கறதா தான் இருக்கும். அட் த சேம் டைம் அது எப்படி அவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அதை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ்க்கு தேவையான எதெல்லாம் ட்ரேடிங்க்கு தேவையே இல்லை அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ட்ரேடிங் எந்த அளவுக்கு ஈஸியான பிசினஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ்க்கு தேவையான அளவுக்கு பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. மற்ற பிசினஸ்க்காக நீங்க அலையிற அளவுக்கு பெரிய அளவுக்கு அலைச்சலும் தேவையில்லை. அட்லீஸ்ட் 4 லைட் 2 ஃபேன் ஒரு டேபிள் போட்டு ஒர்க் பண்ற அளவுக்கு சின்ன ஆபீஸும் தேவையில்லை. இன்வெஸ்ட் பண்ணி இம்போர்ட் பண்ண சரக்கெல்லாம் டம்ப் பண்றதுக்காக யூஸ் பண்ற பெரிய குடம் ஒன்றும் தேவையில்லை. உங்களை பொங்க வச்சே சாவடிக்கிற எம்ப்ளாயிஸும் தேவையில்லை. உங்களை தொங்க வச்சே சாவடிக்கிற கஸ்டமர்ஸும் தேவையில்லை. சீசன் எப்படா வரும் காத்திருக்க தேவையில்லை. காம்படிட்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்களோன்னு கவலைப்படவும் தேவையில்லை. அவ்வளோ ஏங்க, உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாம் ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு கல்லாப்பெட்டி வாங்கணும் கூட அவசியம் கூட கிடையாது. எல்லாமே டிஜிட்டலா தான் இருக்கும். சோ இப்ப சொல்லுங்க, ட்ரேடிங் ஈஸியான பிசினஸா இல்லையா? அப்ப ட்ரேடிங்க்கு என்னதான் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 விஷயம் தான். 1 பேஷன், இன்னொன்னு பேஷன்ஸ் அதாவது பொறுமை, 3வது நாலேஜ், 4வது நம்பிக்கை. இந்த 4 மட்டும் உங்ககிட்ட இருந்தாலே போதும். கம்மியான பணத்தை வச்சு அதிகமான பணத்தை கண்டிப்பா உருவாக்க முடியும். ட்ரேடிங்ல மட்டும்தான் இது கண்டிப்பா முடியும். தேங்க்யூ ஸோ மச்.